ஹீரோயின் பப்ல அவன் பெஸ்டி கூட சேர்ந்து கிஸ் அடிச்சது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோ எடுத்து காமிச்சு நீ லவ் பண்ணலனா இதெல்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவளும் பயந்து போய் என்ன பண்றேன்னு தெரியாம தன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே அவ சொல்றா பணக்கார வீட்டு பசங்களாம் உன் உடம்புக்காக தான் ஆசைப்படுவாங்க. அவன் கேட்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீ பண்ணி கொடுன்னு உடனே இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் ரூமுக்கு கூட வரேன்னு கேட்குறான். ஆனால் அந்த பையனும் இவளை உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்திருப்பான். இவளும் பெஸ்டி கூட தனியாக இருக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகாக கிளம்புறான். ஆனால் வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. வேற வழியே இல்லாமல் ஆட்டோ ஓட்ட தன்னோட லவருக்கு ஃபோன் பண்ணி நான் வெளியில் போகணுன்னு அவனும் கிளம்பி வரான். இவ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்த உடனே அவன் சொல்கிறான் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு நீ மறந்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறான். இவளும் ஹீரோவை சமாளித்து அவனுக்கு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு அந்த பெஸ்டி வீட்டில் போய் இறங்கிட்டு அவனை வெளியில் நிற்க வச்சுட்டே உள்ள அவங்க கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. இந்த பொண்ணு குற்ற உணர்ச்சி தாங்காமல் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நான் அவன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துருக்கூடாது. அவன் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தான். நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிடுறா. ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட காமிச்ச உடனே இவனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கலாம் அவளை சும்மா விட மாட்டேன் கத்தி எடுத்துட்டு போய் அவளை கொலை பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான்.